அன்னதானம் கொடுத்துருக்காங்க. கிரிவல பாதையில் இருக்கிற அடியார்கள் அனைவருக்கும் ஒரு 500 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய. அன்னதானம் கொடுத்துருக்காங்க சார். மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுத்துருக்காங்க. குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய நமக. எல்லாரும் பிடிச்சிங்களா? நல்லா இருக்கணும் அவரு தாத்தாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுத்துருக்காங்க 500 பேருக்கு. அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய நமக. இவரும் திரும்பி போயிட்டு இருக்காரு. வாங்க வாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்னர்லால அவரு அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. வாங்க ஐயா. ஒரு ஒன்று ரெண்டுங்களா? 2 வாங்கிக்கமா பாப்பா. வாங்கிக்கமா. ஃபாரஸ்ட் நம்பர் ஐயா. பரவழியில் 2 வீலரில் வந்தாங்க. 3 பேர் அடிபட்டாங்க. அவங்க ஆப்ரேஷன் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. குரங்கு அடிபட்டுச்சு. மூச்சு எடுத்து விட்டு ஒருத்தையும் போட்டு வச்சுருக்கு. உயிரோட தான் இருக்கு சாருக்கு. ஆனால் அவர்கிட்ட கேட்டேன், யாருமே சொல்லலை. அப்புறம் பேசண்ட்ட போய் கேட்டேன். எந்த இடத்துல குரங்கு அடிபட்டுக்குது? நம்ம அந்த அடிபட்டு மூச்சு எடுத்து விட்டு வச்சு அப்படியே நிழலில் படுக்க வச்சிருக்கு. அதுதான் அங்கே உங்களை பார்த்து அங்கே வருவீங்க. அப்படி முன்னாடி வந்து உங்களுக்கு கிட்ட தெரியும் அப்படின்னா வாங்க வாங்கிக்கோங்க. ஒயிட் ரைஸ் இப்போ என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க? குரங்கு என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க? காப்பாற்றி வச்சிருக்கோம். எந்த இடத்துல? நம்ம கிளம்புற விநாயகர் தாண்டினோடனே ஒரு பேக்கரி தான் அவுத்தி. ஹலோ, எங்கேயுமே போகாதீங்க. ஹலோ, வணக்கம்ங்க. சார், நம்ம கிரிவல பாதையில் ஒரு குரங்கு ஒன்று அடிபட்டு இருக்கு. உயிருக்கு போராடிட்டு இருக்கு. வலம்புரி விநாயகர் தாண்டின உடனே. போலீஸ் ஸ்டேஷன் தாண்டின இந்த சைடில் ஒரு பேக்கரிங்களா? ஆமா, குடோனுக்கு முன்னாடி. ஆமா ஆமா. இப்பதான் ஒரு அரிசி எங்க என்னாச்சு? வண்டிக்காரங்க இஷ்டம் இருக்காங்கண்ணா. 3 பேர் வந்தாங்கய்யா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உள்ள சண்டை போட்டு திறந்து போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது அப்படியே விழுந்த உடனே எடுத்து தண்ணியில் அமுக்கி ரெடி பண்ணிட்டோம். மூச்சோட உயிரோட இருக்கு. ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணா படிச்சுக்கோ. உங்க நம்பர், இந்த நம்பர் தரேன். நீங்க அங்க போங்க ஃபர்ஸ்ட். என்ன, நான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். 944 ஐயா. இந்த நம்பர் கொடுத்துறேன் ஐயா. அவர் வந்துருவார் ஐயா. அதாங்க குடோன் இருக்கு. இப்போ உடனே ஃபோன் பண்ண சொல்றேங்க. தேங்க்ஸுங்க. அங்கே போயிடுங்க. உடனே காப்பாற்றுவாங்க. நானும் இது பாருங்க, உடனே காப்பாற்றுவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அந்த நம்பர். நமச்சிவாயம். அம்மா வாங்கம்மா, வாங்க. நமச்சிவாயம். என்ன தாத்தா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா, பராசக்தி பார்வதி பரமேஸ்வரனுக்கு அரோகரா அரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். ஒரு வார்த்தை உங்க வாயை திறந்து. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு உங்க வாயில இருந்து அன்னதானம் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. பின்னாடி அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். சிரிச்சு ஒரே நிமிஷமா சாப்பாடு கொடுத்துட்றேன். ஓகே. ஓம் நமச்சிவாய நமக. நீங்க சொல்ல மாட்டீங்களா அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்? இது கூட சாப்பிட மட்டும் தான் தெரியும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு சொல்ல தெரியாது. அந்த வார்த்தை திருப்பி கூட சொல்ல தெரியாது. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும் பாரு. சொல்லாமலே சொல்றாரு பாரு அவர். நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க ஐயா.
சிவாய நமக. மகா நீங்க பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை. என்ன எப்ப பார்த்தாலும் மதியம் ஆனா வெயில் அடிக்குது, நைட் ஆனா ஊறப்பட்ட மழை பெய்யுது. நீங்க இல்ல 127 மில்லிமீட்டர் மழை நேத்து முந்தா நேத்து திருவண்ணாமலையில. இன்னைக்கு போயிட்டோமா? அது கிரிவலப்பா அதெல்லாம் 2-3 மரம் சாதிச்சுனாங்க. வேணும் செம்ம அடி அடிக்குது மழை. போயிட்டோம். தண்ணி இல்ல. ஓ, உங்களுக்கு குளிக்கிற தண்ணிக்காக மழை பெய்யணும். அப்புறம் நீங்க வீட்டுல ஸ்விம்மிங் பூல் வச்சு குடிச்சிருக்கீங்கன்னா ஸ்விம்மிங் பூலா? ஆமா, வெறியா தண்ணி தயவு செய்து கம்முன்னு வெறியா தண்ணி. ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு யோசிக்க வச்சிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் அது நல்லா தான் இருக்கு சொல்றதுக்கு. வீட்டுக்கு ஏத்தாப்புல குளம் இருந்தா ஸ்விம்மிங் பூல் தானே அது. வீட்டுக்கு ஏத்தாப்புல எங்க இது குளம்? நிலம் தான் இது. குளம் இருந்தாதான் அதை நிலமாக்கிறாங்களே. எந்த குளம் இருந்தாலும் அதை வந்து மண்ணு போட்டு நிரவி நிலமாக்கிறாங்க, பிளாட் போட்டு வித்துறாங்க. தேடிட்டு இருக்காங்க. 32 குளம் தான் இருக்குது. 166 குளம். ஐயா, கிரிவல பாதையை சுத்தி 165 குளம். 500க்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்கு. முனிசிபாலிட்டியில போய் எடுத்து பாருங்க. கிரிவல பாதையில திருவண்ணாமலையை சுத்தி 500க்கு மேல குளங்கள் இருக்கு. அந்த குளங்களுக்கு மேல இப்ப நிலங்கள் ஆகி போச்சு. இப்ப அந்த குளங்கள் எங்கன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. நமச்சிவாய. நமக்கு வேணாம் ஐயா. நம்மளுடைய வேலை என்ன? வந்தோமா, சாப்பாடு கொடுத்தோமா. அண்ணாமலையார் நீ பார்த்து தானே இருக்கிற, நீயே பார்த்துக்கோ. அப்படிதாங்க நான் விட்டோம். ஓம் நமச்சிவாய. நம்ம ஆமா ரெண்டு பௌர்ணமி உட்கார வேண்டிய தருணத்துக்கு கிளீன் பண்றதாலதான். சரி வாங்கி விட்டேன். முக்கியமான இடங்கள்லாம் குளமா இருக்குது. இங்க முக்கியமா பேர் எடுக்கிற இடங்கள்லாம் குளமா இருக்குது. அதெல்லாம் எனக்கும் தெரியும். நமக்கு ஒன்று அதுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும். எல்லாரும் போய் யார்கிட்டையும் போய் கேட்குற நல்லா அளவுக்கு. ஏன்னா நம்ம பின்னாடி ஒரு 10 பேர் வந்து நிற்க மாட்டான். அந்த மாதிரி பிரச்சனைன்னு போனா லெமன் வாங்கி. அதான் சொல்லியிருக்காங்க, ஊர் கெட்டு போனாக்கா ஊரோடு சேர்ந்து வாழு, ஊர் நல்லா இருந்தாக்கா ஊர் நல்லவனோடு சேர்ந்து வாழு. நீ ஒரு ஆள் கொடி பிடிச்சி ஒன்றும் ஆக போகுது கிடையாது. இதுதான் இப்போ இருக்கிற கல்வி ஊற்றினுடைய ஒரு செயல்பாடு. தானமே தர்மமே இப்போ அதான் தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஐயா. இதெல்லாம் மழையே கிடையாது. தானம் தர்மம் தான் இந்த காலத்தில் வந்து மழை பெஞ்சு ஏதோ 100ல் வந்து 90% கிடையாது. 10% தான் அந்த இதுதான் நடக்குது. நல்லவனாயிரு 4 பேர் நல்லது செய்யும். நல்லவனாயிரு 4 பேர் நல்லது செய்யும். இது வந்து பெரிய பிரச்சனையே ஒன்றுமே கிடையாது. நம்ம எதுவுமே கொண்டு போகிறதும் கிடையாது, கொண்டு வரதும் கிடையாது. நம்ம செய்கிற நல்லது புண்ணியம் தான் நம்ம அதாவது பிறக்கும்போது விட இறக்கும்போது எத்தனை பேர் அதுவரையான மான்மாவை பார்த்து அதுதான் நம்ம தேடிக்கொண்டு இருக்கிற பூலோகத்தினுடைய ஒரு மதிப்பு. இதை வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறணும். சரி, ஒண்ணுமே கிடையாது. அதாவது பிறக்கும்போது விட இறக்கும்போது எத்தனை ஆன்மா அழுகுது. ஐயோ இத்தனை பேருக்கு தானம் பண்ணானே, ஐயோ போதே, ஐயோ இத்தனை பேர் கொடுத்தாரே எங்க அப்படி இருக்கணும். உன்னுடைய ஆத்மால விளக்கு எரியணும், மண் விளக்கு. அவன் தான் இந்த உலகத்தை திருப்பி ஆளக்கூடிய ஒரு தகுதி உள்ளவன். இன்னைக்கு வந்து அரசாங்கம் ஓம் நமச்சிவாயா அண்ணாமலைக்கு ஐயா என்னாச்சு? உடனே வந்துட்டாங்களா? காப்பாத்திட்டீங்களா? இப்போ அது 3 பேர் வந்தாங்க ஐயா வண்டியில். நீங்க உட்காந்து வந்துருக்காங்க. அவங்க முன்னாடி வந்துருக்காங்க. இது என்ன பண்ணுச்சுன்னா சண்டை போட்டுருக்குது. அப்படியே டக்குன்னு வாரின உடனே இந்த இடத்துல அடிப்பட்ட உடனே அதை அடிச்சு தூக்கிச்சு. தூக்கி அப்படியே தரையோட ஓட்டு வந்தோடனே இதெல்லாம் அப்படி வடிச்சு. ஐயோ சிவாய. 2 பேர்த்தையும் வடிச்சிச்சு. அந்த பொம்பளை நல்லா நெஞ்சு லட்டி தூக்கி விட்டு என்ன அவங்கள ஆம்புலன்ஸ் சிட்டு போயிட்டாங்களா? அப்பயே அனுப்பிட்டாங்க. நெஞ்ச 2 பக்கம் மாரணி எடுத்து விட்டு அது கொஞ்சம் சரியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அது தண்ணி வந்துச்சுல, அந்த தண்ணியில போட்டு 2 அமுக்கி அமுத்தின உடனே மூச்சு விட்டுருச்சு. கப்பக்குன்னு அப்படியே இவ்வளோ கட்டியா அந்த ரத்தம் வெளியே வந்துருச்சு. வந்த உடனே ஃப்ரீ ஆயிடுச்சு. நானும் 1/2 மணி நேரமாக வந்துருக்கு. அதாவது சொல்லுங்க இங்கே தெரியாது, சொல்லுங்கன்னா எனக்கு தெரியாது. நான் இந்த நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இது பண்ணேன். அப்புறம் உங்கள் மூடு எனக்கு வந்துச்சு. வந்தோடனே சரி இப்படியும் லோக்கலில் எல்லாத்தையும் பராமரிப்பா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னா நேரடியாக வந்தேன். அங்கேயே இருந்து கேட்டு வந்தேன். அப்புறம் நீங்கள் அங்கே இருந்தீங்க கேட்டு வந்தோடனே அவனுங்களும் வந்துட்டாங்க. அதான் ஒரு நம்ம தான் ஆம்புலன்ஸ் வீட்டு போவாங்கல்ல, ஆனால் அதுக்கும் வந்துட்டாங்க பாருங்க நேரத்தில். அதான் ஒரு என்னோட விஷயம், அண்ணாமலையோட விஷயம். ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான். யாரை எப்போ காக்கணும்னு தெரியல, ஆனால் எப்படி காப்பாற்றுறங்கிறது தான் முக்கியம். யார் மூலியமா எது நடக்குமோ அது கண்டிப்பா அவங்க மூலியமா நடக்கும். கண்டிப்பா. சரிங்களா? கண்டிப்பாங்க. காப்பாத்திடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. உயிர் இருக்கு, நான் உயிர் இது பண்ணிட்டேன். கடவுளே ஆஞ்சநேயா. வந்துட்டாங்களா? ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்களா? உடனே வந்துட்டாங்க. சந்தோஷம். அப்ப வாயில ஏதோ ஆஞ்சநேயா வாய் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கு. சிவா என்ன ஜனதா இருக்கு. 2 நெஞ்சை வச்சு ப்ரெஸ் பண்ணோடனே அதனோட உள்ள அந்த ரத்தம் கட்டி விட்டீங்களா, அது வெளியே வந்துருச்சு.
சிவாய நம்ம ஏதோ யார் மூலியமோ ஏதோ ஒரு நம்மளால விஷயம் நல்லது நடக்குது. நல்லது நடக்கட்டும். அதுக்கு தான் இது வண்டியில போறீங்க கம்பல்சரி பார்த்து போறீங்க. அந்த நம்பர் வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிக்கிறீங்க. எப்பவுமே நான் இங்கே எதனா ஒரு குரங்கோ நாயோ குதிரையோ ஏதாவது ஒரு உயிரினமோ அடிபட்டா சொல்லுங்க, கண்டிப்பா வந்துடுவாங்க. சரிங்களா? நமச்சிவாய். வரங்க. அது 108 மட்டும் கிடையாது, இவங்களும் வருவாங்க. நம்மளுடைய நாய் நம்ம எத்தனையோ நான் குதிரை அது மாதிரி எத்தனையோ நான் குதிரை இந்த மாதிரி ஏற்கனவே ஆஞ்சநேயர் ஒரு வாட்டி அடிப்பட்டது எத்தனையோ நான் வந்து என்னால் முடிஞ்சது சொல்லியிருக்கேன். நான் அதனால தான் உடனே அந்த நம்பரை கொடுத்தேன். அடுத்த இது அத்தனை பேர் பசங்க இருக்கிறானுங்க. எப்போ பூவில் கேட்கலாம்ப்பா கேளுங்கப்பா அப்படின்னு எனக்கு டைப் பண்ண தெரியாதுப்பா அப்படி தெரியாது நீங்கள் கேளுங்கப்பா அப்படின்னா எப்போ படித்த பசங்க அவ்வளோ இருக்காங்க. எதுவுமே அவனுங்க இன்ஸ்டாகிராம் பார்க்கறதுக்கு ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. நம்ம போஸ்ட் எத்தனை பேர் லைக் பண்ணாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணாங்க பார்த்தாங்க, இது பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. அவனுங்க போய் நல்லது செய்வானுங்களா? நமச்சிவாய். அதான் அந்த 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 டைமில் காம நேரமாக கேட்குறேன், அந்த ஞாபகம் இல்லை. சரி இப்போ நம்ம சாப்பிட்ற டைம் தானே போனால் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணலாம் கேட்டா அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் வந்துச்சு போது. சரி நமச்சிவாய். காப்பாத்தியாச்சா? சந்தோஷம். சாப்பாடு வாங்கினீங்களா? நமச்சிவாய். நமச்சிவாய் சாமி. ஒன்று போதுமா சாமி? போதுமா சாமி? நல்லா இருக்கிறீங்களா சாமி? அப்பா என் முன்னியன்ட்டு சாப்பாடு கொடுத்தவங்கல்ல சாப்பாடு அவங்க பண்ண புண்ணியத்தால அன்னதானம் பண்றாங்க. அன்னதானம் பண்ணணும்னா சில புண்ணியங்கள் பண்ணியிருந்தாதான் அந்த அன்னதானம் பண்ற எண்ணங்களே வரும். சரியா? பாவத்தை போக்குறவங்க அன்னதானம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தப்பா சொல்லிட்டாங்க. அது தப்பு. பாவத்தை போக்குறதுக்காக அன்னதானம் கொடுக்கறது கிடையாது. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புண்ணியங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்படி புண்ணியங்கள் பண்ணவங்களால மட்டும்தான் பிறருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ற எண்ணங்கள் மனசுக்குள்ள உருவாகும். அப்படி உருவாகிறவங்க எல்லாமே புண்ணியவான்கள். அந்த புண்ணியவான்களுடைய புண்ணியத்தால சாப்பாடு கொடுக்குறோம். நான் கொடுக்கல, சும்மா நடுவில் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். அவருடைய புண்ணியமும் கடவுளுடைய புண்ணியமும். சரியா? ஏதோ ஏதோ உங்க வீட்டுல இருந்து எத்தனை வந்து எல்லாம் செஞ்சு போடுறீங்க, அது எவ்வளவு சந்தோஷம். இப்ப கூட நான் எந்தில்ல காசு இன்னொரு புண்ணியவான்கள் அவங்க கொடுக்குற புண்ணியத்தால எடுத்துன்னு வந்து கொடுக்குறோம். நல்லா இருக்கணும் சார். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்துல நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும். சந்தோஷம். சிவாய நமக. நமச்சிவாய நமக. உண்மைதானே சாமி? பாவம் பண்ணா போய் அன்னதானம் கொடு பாவம் தீரும்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய பொய். புண்ணியம் பண்ணவங்களால மட்டும்தான் அன்னதானம் கொடுக்கிற எண்ணமே உருவாகும். பாவம் பண்ணவங்க யார் மனதிலையும் இன்னொருத்தருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் உருவாகாது. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு புண்ணியங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த புண்ணியங்கள் பண்ணவங்களால மட்டும்தான் நல்லெண்ணங்கள் உருவாகும். நல்லெண்ணம்னா தானம் பண்றது ஒரு நல்லெண்ணம். அந்த நல்லெண்ணம் பாவம் பண்றவங்களுக்கு உருவாகாது. சரிங்களா? எப்பயுமே இது சில பேர் சொல்லுவாங்க, பண்ண பாவத்தெல்லாம் வந்து எங்கன்னா இதுல போட்டு கழிக்கிறேன் அப்படின்னு. இன்னொருத்தருக்கு உணவு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே புண்ணியவான்களால மட்டும்தான் முடியும். பண்ண பாவங்கள்லாம் உண்டியல் எதுவுமே பணத்தை போடுறாங்க பாரு, அது அவங்கள சொல்லலாம். நமக்கு நமச்சிவாய் நமக்கு. என்ன அது கோடு எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க எறும்பு ஏறத்துக்கா? எறும்பு மலைக்கு வருதியா? ஓஹோ. ஓம் நமச்சிவாய. பெருங்கோடு போட்டா வந்துடும் சொல்லிட்டு எறும்பு கோட்டில் விஷத்தை கலந்து போட்டுதான் எறும்பு சாக்பீஸ் போட்டாலும் கிணறு. சுண்ணாம்பு இல்ல அது. அதனால சரிண்ணா சரிண்ணா வரண்ணா, டைம் ஆயிடுச்சு. ஓம் நமச்சிவாய. எதுனையா என்ன பாதி குழியில வந்துக்கிறீங்க? யாருன்னா அனுப்பிச்சிருக்கலாம்ல, அதுக்கு பாதி குழியில வருவீங்க. கொடைக்காம கூட வந்துக்கிறீங்க. லைன் நிக்கிறாருல்ல, அப்புறம் என்ன நினைக்க மாட்டாரு, தப்பா நினைக்க மாட்டாரு. ஓம் நமச்சிவாய். ஐயா சாப்பிட்டவங்க ஒன்று வாங்கிக்கோங்க, சாப்பிடாதவங்க 2 வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை? ஒன்று. நமச்சிவாய். நீங்க வரும்போதெல்லாம் என்ன பார்க்கவே முடியல தான் கேட்குறீங்க. நான் தான் உங்களை பார்க்க முடியல. ஒன்று அவதாரம் தெரியல. ஆட்டோ அவதாரம் தெரியும், அப்புறம் கார் அவதாரத்தில் இருக்கிறீங்க. எந்த அவதாரத்தில் வரைக்கும் 2. எந்த வாகனத்தில் வரைக்கும் சொல்ல முடியுங்க? ஓம் நமச்சிவாய. ஒன்று பொட்டலம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டேன். சரி மீன் பண்ண கூடாது, அவ்வளோதான். ஒரு ஊர் அவனுக்கு கொடுத்துருங்க தெய்வம், நல்ல தெய்வம். ஒன்று ரெயின் கோட் இருந்தால் லெமன் சாப்பாடு தரேன். ரெயின் கோட் நாங்கள் ரெயின் கோட்டு இன்னொரு வாட்டி தரமோ தரேன். ஓம் நமச்சிவாய.
ஏன்னா சாப்பாடை வீண் பண்ணாதீங்க. குழம்பு ஒன்று சாப்பாடு இருந்தால் கூட இந்த வார்த்தையை தான் சொல்லுவோம். எப்பயுமே அந்த வார்த்தையை தான் சொல்லுவோம். ஏன்னா சாப்பாடு வீணாகக்கூடாது. இந்தாண்ட கூட யாருன்னா இருக்கவங்க போய் சேரட்டும். ஆமாம். ஓம் சிவாய நமக. 2 கொடுத்துருங்க. 2 நான் உணவு வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுதான் நமச்சிவாய. வாங்க வாங்க கமலஹாசன். வெள்ளச்சோறு காரக்குழம்பு வச்சா எடுத்துன்னு வரோம். இப்போதைக்கு சாம்பார் தான் வச்சுக்கிறோம். பரவாயில்லையா? இப்போதைக்கு சாம்பார் வச்சுக்கிறோம். காரக்குழம்பு வைக்கும் போது எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா? சிவாய நமக. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். வாங்க. எத்தனை ஐயா? 2 வேளை சாப்பாடு கூட. இதெல்லாம் எதுவுமே வேணாம் அவருக்கு. போய்டும். ஓம் நமச்சிவாய். போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய். எத்தனை ஐயா? 2. சிவாய நமக. எத்தனை ஐயா? 1. சாம்பார். அது இவர் தான் வீட்டில் வச்சுக்கிறாங்களோ வச்சுருந்தாங்களோ தெரியல. எத்தனை நாள் இருங்க ஐயா. நின்றுட்டு இருக்காங்க. ஐயாவுக்கு வந்து 3 கொடுத்துருப்பா. சில பேர் அவங்களே துரத்தி விட்டுறாங்க பொழுது. எங்கன்னா போயிட்டு அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்துக்கிறாங்க. பாதி லெமன் சாதம் 1 கொடு. போயிட்டு வாங்க. வச்சாச்சு. தண்ணி பாட்டு லெமன் 2. வாங்க வாங்க. சிவாய நமக. உங்களுக்கு 1 ஒயிட் ரைஸா? ஒயிட் ரைஸ் 1. நமச்சிவாய் சாமி. நமச்சிவாய். வாப்பா வாப்பா. ஓம் நமச்சிவாய். 2 ஒயிட் கிடைக்குமா? எத்தனைப்பா? 2 சாப்பாடு கொடுத்து. ஓம் நமச்சிவாய. நம்ம நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறாங்கப்பா. தாத்தா பாட்டி நல்லா இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. 2. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. எத்தனை ஐயா? 2. லைனுக்கு போங்க. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. நமக்கு உங்களுக்கு 1. ஓம் நமச்சிவாய. நமக்கு உங்களுக்கு 2. ஓம் நமச்சிவாய. நமக்கு ஓம் நமச்சிவாய. 2. பார்த்து நாய் மறிச்சிட போறீங்க. ஓம் நமச்சிவாய. நமக்கு அதுவும் நோராம உட்காந்துக்குது. 1. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. ஐயா எத்தனை? 2. காரைக்குடி தானே? புதுக்கோட்டை பக்கத்தில் தானே காரைக்குடியா? நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை? 2. பார்த்து வழிகிட்ட போகுது. அண்ணாண்ட இதுவா இறங்குங்க. ஓம் நமச்சிவாய. 1. என்ன கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கா? நைட்டும் எல்லாம் முடியாத கண்டிஷன்ல தான் இருக்குது. எப்போ வேணாலும் அடிச்சும் போயிடுமா? அச்சிட்டுலாம் போகாத, காப்பாற்றிடலாம். சிவாய நமக. 1 குத்துறவருக்கு 1 என்னடாது பத்துனுங்கிற போஸை பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆஹா டிக்னு போவார். சிவாய நம. ஓம் நமச்சிவாய. ஓம். அவரு பெசல் இல்லை. அவரு நீங்க தெரியாத எல்லாம் அடிச்சுப்பாரு. டம்முன்னு 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. கால் சரியாயிடுச்சா? நமச்சிவாய. எத்தனை வேணும்? 1 கொடுங்க. என்ன தாத்தா? நல்லா இருக்கு. நமச்சிவாய. நமங்க. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. ஓ குருஜி இங்கதான் இருக்கிறீங்களா? எப்போ வந்தீங்க?
அது உங்களுக்கு கேட்குது. ஓம் நமச்சிவாய. அவர் என்ன கேட்க கூடாதுன்னு தான் நான் கேட்கறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வண்டி நிறுத்திட்டு வந்து ஒன்று வாங்கிக்கோங்க, ஓரமா நிறுத்திட்டு வந்து. ஓம் நமச்சிவாய. தண்ணி வேண்டாம். தண்ணி வேணாம். ஓம் நமச்சிவாய. என்ன குருஜி ஆளே பார்க்க முடியல, எங்க போயிட்டா? 2 வேண்டை சம்பாரணம் அதிகமாயிடுச்சா? ஆ? 2 வேண்டை இருக்காங்க. முன்னதான் பார்க்க முடியல. என்ன பார்க்க முடியா? பத்தியா பொய் சொல்ற பத்தியா? ஏதோ டோக்கன் மும்பை வரைக்கும் போயிருந்தேன்னு கேள்வி சொன்னாங்க. அதான் ஓம் நமச்சிவாய. தாத்தா என்ன தாத்தா நல்லா இருக்கிறியா? எங்க போயிட்ட ஆளே பார்க்க முடியல. நீங்க எழுந்தீங்க லேட் பண்ணிட்டீங்க. லேட் பண்ணிட்டோமா? இதே டைம் தானே வரேன். நான் அங்க வந்து உட்காந்துருந்தேன். குடிசாமி நம்மளுக்கு லெமன் ஒன்று ஒழிக்க இதே டைம் தானே வராங்க. எனக்கு தெரியாது. ஒருத்தர் அவரு நீனா ஒரு வாட்டி தான் வாங்குறாரு. லெமன் ஒன்று ஒழிக்க. ஓம் நமச்சிவாய. நீ இதுக்கு தான் உனக்கு படிச்சிருக்கணும். தர இருங்க, சாமியார் கொடுத்துட்டு இருக்கான், தர இருங்க. ஓம் நமச்சிவாய. அந்த இந்த படத்துல ரேகா கொடை பிடிச்சின்னு வருமே, சத்யராஜ் படத்துல அந்த மாதிரியே வருது பாரு. அது என்ன படம் அது? கடலோர கவிதைகள். கடலோர கவிதைகள். ரேகா வராங்க பாரு, ரேகா டீச்சர் எப்படி வராங்க பாத்தியா? ரேகா டீச்சர் தான் நீங்க. அடியா தாடி எலும்பு சாதமா தர. நீ யார்? ரேகா டீச்சரா? நாங்க அந்த மொழிகெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்து வைக்கல. இவ்வளவே இருந்தா போதும். ஐயா 2 இப்படி பிடிச்சி நின்னுங்க, அவ்வளவுதான். என்னதுப்பா? இல்லை மோர் பாக்கெட் இவரு தாங்க தரணும். இவரு தான் தரணும். எத்தனை வேணும் ரேகா டீச்சர்? ஒன்று கொடுங்க போதும். ரசம் இருந்தால் ஒரு பொட்டலம் கொடுத்துரு, சாப்பாடு போதும். ரசம் சாப்பாடு இருந்தால் ஒன்று கொடுத்துருக்கு. உனக்கு எலுமிச்சை சாதம் வேணுமா? என்ன சாப்பாடு வேணும்? ரசம் சாப்பாடு இருந்தால் கொடு. ரசம் சாப்பாடு. ஒரு நிமிஷம். ரசம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. எங்க போய் இந்த குருஜி ஆளை காணோம்? நீ தான் இல்லை. ரேகா டீச்சர் கவுன்சிலர். ரேகா டீச்சர் ஒரே நிமிஷம் இங்க உட்காருங்க. கே உட்காருங்க. மேலே உட்காரு. இல்ல கே உட்காருங்க. இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை என்ன, நாளைக்கு இதே நேரத்துக்கு இந்த இடத்த விட்டு ஏந்திரிக்காதீங்க. 2 ரசத்தோட சாப்பாடு தரேன். ஓகே, உட்காருங்க. சரியா? அதுதான் இதே இடத்துல இருக்கணும். இதே இடத்துல உட்காருங்க. இருக்குன்னா 2 ரசம் சோறு நாளைக்கு இதே நேரத்துக்கு டைம் வெயிட்டிங் பண்ணா அது எங்கேயும் போகக்கூடாது. கூட போகக்கூடாது. வீட்டுக்கு கூட போக. ஆமா, நீங்க வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு ரச சாதம் கொடுக்குறேன். ஒண்ணுக்கு சரியா? ஒண்ணுக்கு 2. இன்னொன்னு கூட வாங்கிக்கோங்க. எனக்கு தேவையில்ல சாமி, எனக்கு ஒரு பொட்டலம் தான். சரி, அப்ப ஒரு பொட்டலமே தரேன். நீங்க உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க. சரியா? அதுக்கு மீறி நான் வாங்கி என்ன பண்ண போறேன்? என் வீட்டுல புள்ள குட்டி ஆக்கி. சரி, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு சாப்பாடு கொடுப்போம். என்ன சாதம்? என்ன ரொம்ப சாப்பாடு? அப்படி கேளுங்க. தனி ஒன்று கொடு. இன்னைக்கு எப்படி சாமியார் வேஷத்துல இருக்கிறீங்க? என்ன விஷயம்? நாங்க ஓம் சக்தி எங்க ஊர்ல கூழ் ஊத்துறோம். ஓ, அதான். எங்க போயிருந்த 2 நாளா? நான் இங்கே தான். எங்க தான் போற நீ? கிரிவல பாதையில இல்லாம எங்க போறீங்க? ப்ளீஸ் போவாதீங்க எங்கேயும். நேத்து இங்கே வாங்கினா சாப்பாடு. நம்ம ஒரு விளம்பரம் இது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து கிரிக்கெட் திருவிழா நடந்துச்சு 2 நாளா. கிரிக்கெட்? ஆமா, கிரிக்கெட் ஆடி தோத்துட்டோம். நம்மளாம் நம்ம இன்னைக்கு போய் ஜெயிச்சுக்கிறோம். இல்ல ஜெயிக்கிற மாதிரி இருந்தா நம்ம எங்கேயா இருப்போமே. தோத்தாச்சு. தோத்துட்டு அது விழா அமைப்பு நம்ம எடுத்துட்டு இருந்தோம். எல்லாமே எடுத்து பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி. சரி, அதெல்லாம் விடு, பார்த்துக்கலாம் அப்புறமா. என்ன சொல்ல நீ தான். அப்புறம் வரேன், எனக்கு நேரம் ஆகுது. இது முடிச்சுட்டு வேற ஃப்ளைட் போகுது. ஃப்ளைட் பிடிக்கணும். அதனால எத்தனை மணிக்கு வரட்டும்? நீ சொன்னதானே நாங்கள் உட்காந்து போயிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு? ரேகா டீச்சர் கிட்ட கேளு, சொல்லுவாங்க. அடியா தாடி சேலை
நீங்க பார்த்துருக்க மாட்டேன். எம்மா நீ பயங்கரமான ஆள் தான், போயிட்டு வா தாயே, முடியல. உனக்கு நான் 2 வணக்கம் வச்சல, அதை திருப்பி கொடுத்துரு. நான் உனக்கு 2 வணக்கம் வச்சேன் பாரு, அதையும் திருப்பி கொடுத்துட்றேன். ஏன்னா உனக்கு வணக்கம் எக்ஸ்ட்ரா வைக்க நீ அதெல்லாம் கேட்டு நிற்கிறேன். இல்லை நான் கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்தீங்க? வெளியே கொடுத்துட்டேன். நமச்சிவாய. தண்ணி எக்ஸ்ட்ரா கேட்கறது இது கேட்கறது. ஓம் நமச்சிவாய. சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வாங்க. கிருத்திகை எப்ப? இந்த திங்கக்கிழமையா? நான் ஊர்ல தான் இருக்கிறீங்களா, நீங்க தெரியல போங்க. இல்லை இப்பதான் ஆடி கிருத்திகை வந்துச்சு, உங்களுக்கு அதுக்குள்ள கிருத்திகை வருதா? சிவாய நமக்கு எல்லாம் புதுசா வந்துருக்கிறீங்க. திடீர்னு போறீங்க, திடீர்னு வரீங்களா? பார்த்து ஐயா. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. என்ன ஒரு ஐயா நீங்க? விழுப்புரம். சிவாய நமக. உங்களுக்கு எத்தனை? 1. எத்தனை வேணும்? 1 2 1 கூட இருக்கும். நமச்சிவாய. ஓம் நம்ம இருங்க கொஞ்சம் வந்துடுறோம். ஓம் நமச்சிவாய. போதுமாண்ணா? சாப்பிடு. இந்த பாதுஷா 2 பேரும் இடத்த மாத்திட்டீங்களா? ஓம் நமச்சிவாய. இந்த இடம் எப்படி வசூல் கரெக்டா ஆகுதா? ஓம் நமச்சிவாய. பேசாம நீங்க ஒரு நிலம் வாங்கிடலாமே. கோயம்புத்தூர் சாமி நிலம்னு போயிருந்தா அதுக்கு வந்து தேடி வந்து எல்லாம் குடுத்துட்டு போவாங்களே. வாங்கி கொடுங்க சாமி. அதையும் நான் தான் வாங்கி கொடுக்கணுமா? ஓம் நமச்சிவாய. அதாவது 4 வருஷமா ஒன் டே ஃபுட் சர்வீஸ் சோறு குத்துனுக்குறேன். நானே இங்க ஊர்னும் நிலம் வாங்கல. ஆனா கோயம்புத்தூர் சாமி வாங்கி கொடுக்குறீங்க பாரு. ரசம் இல்லைங்க. சாம்பார் இருக்கு, மோர் இருந்தா கொடுங்க. சாம்பார். சரி கொடுங்க. எத்தனை ஐயா? 2. கோயம்புத்தூர் சாமி. உங்க பேர் உலகம் வர போயிடுச்சு. உலகம் பூரா என் பேர் போயிடுச்சு. பாருங்க, சிதம்பரத்துல வந்து உங்களை கேட்டாங்க, அப்புறம் திருப்பரங்குன்றத்துல வந்து கேட்டாங்க, உங்களெல்லாம் கேட்டு மதுரையில கேட்டாங்க, காரைக்குடியில கேட்டாங்க, கார்ல வந்தாரு. நமச்சிவாய. திருப்பரங்குன்றக்காரமா நடந்து வந்தாங்க. எல்லாம் உங்களை கேட்டு 4 சேர் சொல்லி பார்த்து எங்களுக்கு தட்சணை கொடுத்துட்டு போனாங்க. பரவாயில்ல, சந்தோஷம். நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. தட்சணை குத்ததாலும் நல்லா இருக்கணும். இல்ல நம்ம தொள்ளாயிரம் வந்து கொடுக்குறாங்க. 900 வந்து கொடுக்குறாங்களா? சரி நமச்சிவாய. அவருக்கு ஒரு இடம் ஒன்று வாங்கி கொடுங்க. இடம் ஓகேவா பாருங்க. கோயம்புத்தூர் சாமி கலெக்ஷன் பண்ணும் இடம். கலெக்ஷன் பண்ணும். அப்படித்தானே வைக்கணும் பேரு. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சாமி. நம்ம ஊருக்காரங்க இங்க இருக்கான்ட்டு இருந்தா பாத்தீங்க, நம்ம ஊருக்கார காசை போட்டு போயிடும். ஓ, அதுக்கு நீங்க கோயம்புத்தூர் போயிட்டா உங்க ஊருக்காரங்க அங்கேயே கொடுப்பாங்களே உங்களுக்கு. இங்க வந்தா தான் குடு என்ன வரும். வாங்க. எத்தனை? 1. நானே இது ஒரு சில வச்சு கண்டுபிடிக்கிறேன். கோயம்புத்தூரான்னு கேட்டு கண்டுபிடிச்சு. பாதுஷா வந்து ஏதோ தீவிர யோசனையில் இருக்கிறாரு. பாதுஷா. ஓ, என்ன வேற? இன்னைக்கு யாரு நம்ம சாமிக்கு வேணாம். அவரு இப்ப வந்தாரு. எங்க பாட்டிக்கிறாங்களே, எங்க அம்மாவை பெத்த அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டு இருக்கிறாங்க. பிபி அதிகமா ரேஸ் ஆகி அவரு இப்போ அவரு ஃபோன் பண்ணோடனே என்ன பண்ண, நீ சரி உடனே கிளம்பி போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க அம்மா அவரு யாரும் இல்லை, எங்க பாட்டிக்கு அங்க தனியா இருக்கிறாங்க. அதனால வேக வேகமா போயிருக்கிறாரு. பிபி அதிகமாயிடுச்சா, அந்த கை இந்த கால் வந்து ப்ராப்ளமா போயிருக்கிறாரு. சீக்கிரம் முடிச்சு போய் பாருங்க. என்ன இது சாப்பாடு எத்தனை வந்துட்டோம். கிட்டத்தட்ட இன்னொரு 200 பேர்கிட்ட 300 பேர்கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னும் 300 சாப்பாடு. ஆமா, இன்னும் 200 பேர்கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆமா. நமச்சிவாய. சாம்பார் சாதம் 2 இன்னைக்கா சொல்றேன் இருங்க. சாமி உங்களுக்கு எத்தனை? 1. சிவாய நமக. நமச்சிவாய். சாப்பிடுங்க சாமி, சாப்பிடு. நமச்சிவாய். எல்லாம் வாங்கி வச்சாங்க. ரைட். எங்களுக்கு ஓணும் சாமி அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அதே மாதிரி அருமையாக அண்ணாமலை புண்ணியத்தில் எந்த நோய் நொடி இல்லாமல் செல்வ செருப்போடு இன்னும் சந்தோஷமாக இருக்கணும். அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க. ஓம் நம சிவாயும். பார்த்துக்கிட்டு சாமி செல்வ செருப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓஹோன்னு இருங்க. ஓம் நம சிவாய். நல்லா சந்தோஷமாக இருங்க.
சந்தோஷ் சாமி, அவ்வளவுதான். அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். ஆமா சாமி, ஆக வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓ நமச்சிவாயம், எல்லாம் ஹாப்பியா இருங்க, ஓஹோன்னு இருங்க. நமச்சிவாயம். சரி சாமி, கூடிய சீக்கிரத்துல கோயம்புத்தூர் சாமி ஒரு அறக்கட்டளை, பாதுஷாக்கு ஒரு அறக்கட்டளை நிறுவி உட்கார வச்சு சாமி ஒட்டுக்கா போட்டுருங்க. நிறுவி பக்கத்துல அறக்கட்டளை நிறுவனம். சாமி கோயம்புத்தூர் சாமி ஆசீர்வாதம் பண்ணுவார், இந்த பக்கம் பாதுஷா சாமி ஆசீர்வாதம் பண்ணுவார். இவருக்கு நீங்க பாதுஷா வாங்கி போய் கொடுத்தா அவர் ஏராள ஆசீர்வாதம் பண்ணுவார். அவர் கோயம்புத்தூர் சாமி. இன்னும் எவ்வளவு இருக்குது உன்னை வச்சு செய்ய வேண்டியது. சாமி, ஒரு மனிதர் வாழ்க்கையில ஒரு மனிதர் வாழ்க்கையில பண்ணாத அமக்கலம்லாம் பண்ணார். அவர் இங்கே இருக்கிற மனிதர் ஒருத்தர், அவர் பண்ணாத அமக்கலம் பண்ணாத சேட்டைகள்லாம் பண்ணார். சரி, கடைசியாக அந்த மனிதர் இங்க அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது, நல்லதோ கெட்டதோ. அவ்வளோ சீக்கிரம் அந்த மனிதரை கடவுள் அனுப்புறதுக்கு கூப்பிடுறதுக்கு ஐடியா இல்லை. அந்த மாதிரி இங்க சில பேர் இருக்கிறாங்க. அதனால நீங்க பண்ண கர்மாக்கள் நல்ல கர்மாவா இருந்தா நல்ல விதமா அனுபவிப்பீங்க. ஓகேவா? நம்ம இழுக்கிறீங்க, ஏன் நீங்க உங்களே நினைக்கிறீங்க? நம்மள இழுக்கிறீங்க. நான் யாரையோ பேசுறேன், உங்களே நினைக்கிறீங்க. அட போங்க, ஏங்க நீங்க இல்லைங்க. அது நீங்க இல்லைங்க. அது நீங்களா நினைச்சா அது நீங்களா இருப்பீங்க. அது ஆனா நீங்க இல்லைங்க. இல்ல, உண்மையாலுமே அவர் வந்து அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு போல இருக்கு. குளிர்காலம் முடிஞ்சு போறீங்க. இந்த குளிர்காலத்திலே எஸ்கேப் ஆயிடுவீங்களா? போயிடுவீங்களா? அப்ப அறக்கட்டளை ஜீவசமாதி அதெல்லாம் இல்லையா? சரி, நமஸ்காரம்ங்க. வாங்க. ஓம் நமச்சிவாய. குளம் ரொம்ப கோடி போயிடுச்சா? ஆமாங்க, ஓம் எத்தனை? 2 ஒரு 10 கொடுத்தா சாப்பிடுங்க, தாராளமாக சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நைனா பழைய இடத்துக்கே வந்துட்டியா? அங்க போன கடைசியா இங்கதான் வந்து துர்வாசகர் தான் பூச்சி வந்து உட்கார வைக்கிறார். வா, கடைசியா அவங்க இல்ல, அவருக்கு மாமூல் தர வேண்டியது இல்ல, அவருக்கு மாமூல் சிவாய. எதனுங்க? 2 சிவாய நமக. 2 சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்க மாமூல் தத்தா. எதனா மாமூல். ஓம் நமச்சிவாய. ஒரு சாப்பாடு கூட. ஏம்மா காலில இருந்து சம்பாரிச்சு என்னம்மா பண்ண? சாப்பாடு ஜனங்க வரல. சாப்பாடு ஒரு சிட்டு கொடுறா. 1 2 கொடு. இந்தா டெய்லியும் கேட்டு வீடு இங்க வச்சு இருக்கிறவங்களாம் 1 தான் தருவேன். இன்னைக்கு சேர்த்து தரேன். டெய்லியும் கேட்டு அமங்கலம் பண்ணக்கூடாது, சரியா? ஓம் நமச்சிவாய. அப்பா மணி, என்னப்பா நல்லா இருக்கியா? என்ன ஆச்சு உனக்கு? தெரியல சாமி. ஓம் நமச்சிவாய. கையெல்லாம் கட் பண்ணிக்கிற? வரல அது போல நல்லா இருக்கியா? சரி. என்னால முடியலப்பா, சுத்தமா முடியல உங்ககிட்ட. என்னால எல்லா விஷயத்தையும் நானே படணும்னு நினைக்கிறீங்களேப்பா. என்னப்பா நீங்க? இப்ப அது நம்மளை நம்பி வரும் ஜீவன். அதுக்கு ஒரு வரி கூட போடலன்னா எப்படி? அப்புறம் அது எங்கனாலும் நம்மளை தேடி ஓடியார ஜீவன். அது ஏதோ போடுவாங்கன்னு வருது. ஏன் நான் தான் ஞாபகம் வருது 1008 வேலையில இருக்கிறேன். உங்களுக்கு வேலை இதானப்பா, இதையும் மறக்கிறீங்கன்னா என்னப்பா இதெல்லாம்? வந்தோம் இங்க, அங்க நித்யானந்த ஆசிரமத்தாண்ட வரிக்கு கிடக்குது. ஒரு வார்த்தை சொல்லி தான் நிறுத்தி வாங்க போறோம். அங்கதான் நிறுத்தி சாப்பாடும் கொடுக்குறோம் நித்யானந்த ஆசிரமம் மாட்டான. ஏன் அப்படி போய் வாங்கிட்டு வந்தா என்ன? அது நம்மள அது வாயிலா ஜீவன். அதுதான் பயங்கரமா நன்றி வச்சு சுத்துது நம்ம பின்னாடி. ஏன்பா அப்படி எல்லாம் பண்றீங்க? டேய் சிம்பா, வாடா வாடா. ஓம் நமச்சிவாய. அது அந்த வரிக்கு தான் விரும்பி சாப்பிடுது, வேற எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது. ஓம் நமச்சிவாய.
வாடாங்க வாடா கீழே இறங்கி வா இறங்கி வா. ஓம் நமச்சிவாய. கீழே 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 இறங்கி வா கீழே இறங்கி வா. வாடா இங்க வாடா. காலை ஆட்டிங்குது பாரு எப்படி. நமச்சிவாய் சாமி நமச்சிவாய். வாங்க வாங்க இப்படி வந்துடுற அப்படி வந்துடுற அவடா வா. அவரை ஃபர்ஸ்ட் கவனிப்பேன். அவரை கவனிக்கலையேன்னு பாக்குறாரு அவரு. அவர்கிட்ட 1000 வாட்டி சொன்னாலும் ஒரே இடத்துல தான் வச்சுன்னு இருப்பாரு. வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் என்ன பண்ணுறது? பழனி மலையில நடந்து போறதுக்கு ஒரு பாதை, யானை போறதுக்கு ஒரு பாதை, ரோப் கார் போறதுக்கு ஒரு பாதை, ட்ரெயின் போறதுக்கு ஒரு பாதை, 4 பாதை இருக்கு. அந்த மாதிரி 4 பாதை ஆயிடும் போல இருக்குது சாப்பாடு வாங்கறதுக்கு கூட. இவங்க தானே ஃபர்ஸ்ட் நின்னாங்களே, அவங்க அப்புறம் வந்து நின்ட்டாங்க. அப்ப நீங்க வாங்கலையா? அப்ப உங்களுக்கு வேணாமா? இல்ல ஒன்றும் பிரச்சனை. ஆக்க போட்டது ஆற போடுறோம். ஓ கரெக்டா சொன்னீங்க. ஒன்று சிவாய நமக. ஒன்று பூண்டு ஊறுகாய். பூண்டு ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் பிராண்ட் ஆகி போச்சா? 2. ஓம் நமச்சி. என்ன நைனா ஜோடி கூட்டு சுத்துதா? டான் ஜோடி வந்துச்சாண்ணா அத்தியா? ஓஹோ ஓம் நமச்சிவாய. பரவாயில்லையா? அதோ ஒரு ஜோடி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தாத்தா வா தாத்தா. ஓம் நமச்சிவாய. ஒன்லி ஒன். ஓஹோ ஓம் நமச்சிவாய. ஒரு சாப்பாடு சாம்பார். ஓம் நமச்சிவாய. ரெண்டுமே வெள்ளை கொடு சிம்பாக்கு. 2 வெள்ளை தான். ஏய் சிம்பா. ஒன்று மருமா வந்தது அதுக்கு சாப்பிட்டு அதெல்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுக்கிற தட்டில் சாப்பிட்டு மிச்சம். அதெல்லாம் முறையோட ஆனால் பரவாயில்ல. 2-3 மருமம் வந்துட்டாங்க உனக்கு. சாம்பார் சாப்பாடா? சாம்பார் மட்டும் சாப்பாடு. சாம்பார் இஷ்டம் இருக்குதாப்பா? போங்க. ஏய் பாய்டா சிம்பா. எதுவும் வாங்கின்னு வரல. சரி பாய். சரி பாய் பாய் பாய். பொட்டுலாம் வச்சுக்கிறீங்க? சாமியாராக முயற்சி பண்றோம். காமியாரும் ஆகுறீங்க கூட ஜோடி இட்டுன்னு வந்து விடுறீங்க. என்னதான் உங்க கூத்து தெரியல. சாமியாராக நாங்க முயற்சி பண்றோம். அவர் ஜோடி சேர்த்துக்கிறாரா? நாங்க ஐயா நமச்சிவாய். என்ன ஊர்ல இருந்து வரீங்க? வண்டியில ஃபுல்லா வச்சிருக்கீங்களா? எங்க துணி எதுக்கு? அது வியாபாரமா இல்ல கோயில்? என்னென்ன ஊருக்கு போய் வந்திருக்கீங்க? இந்த பக்கம் வந்தாங்க. பருவதமலை வண்டியிலே சுத்துறீங்களா? தங்கால வரது. ஓஹோ சரி சரி. நைட்டுக்கு பர்கூர். பரவாயில்ல சந்தோஷம். அப்படியே வண்டியிலே எல்லா கோயிலும். எத்தனை ஐயா? நமச்சிவாய். எத்தனை ஐயா? 2. வாங்க சாமி. நல்லா இருக்கிறீங்களா? ஏன் புண்ணியன்னு சொல்லாதீங்க. ஏன் புண்ணியம் சொல்லிட்டு எனக்கு பாவத்தை சேர்த்து வைக்காதீங்க. அண்ணாமலையார் சார்பாக கொடுக்குறவங்க அவங்க புண்ணியம், அண்ணாமலையார் புண்ணியம். சாப்பாடு கொடுக்குற நான் எங்க இதுல புண்ணியத்துக்கு வந்தேன்? நடுவில் வந்தவன். சாப்பாடு கொடுக்குறவங்க ஒருத்தங்க, அதை கொடுக்க வந்த ஒரு ஆள் நான். அவ்வளவுதான். வேற ஆள் கொடுத்துரு.
ஒண்ணே ஒன்று குத்துறா இருக்கு. இதுனா போயிட்டானா எந்த பக்கம் வாங்க ஐயா யாரோ ஒருத்தவங்க கொடுக்க சொல்லி நமக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு தான் புண்ணியங்கள் போகணும். நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சாப்பாடு போட்டா சாம்பார் கொடுக்க மாட்டீங்க, சாம்பார் கேட்டா சாப்பாடு ஓம் நமச்சிவாய. என்ன பாட்டி அவனுக்கு கையோ காலம் வந்துச்சுன்னாங்களே, என்ன சரியா போச்சா? என்ன ஆச்சியா? கால் வந்து ஐயோ ஏன் மருந்து கூட மருந்து? இந்த சாப்பாட்டை நல்லா சாப்பிடு, சரியா போயிடும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச மருந்து. நான் டாக்டர் கிடையாது. நமச்சிவாய. நல்லா இருக்கிறீங்களா ஐயா? சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்குங்க. நல்லா இருக்கும். இன்னொன்று சாம்பார் இது எலுமிச்சை சாதம். ரெண்டுமா? ஒரு எலுமிச்சை சாதம், ஒரு சாம்பார், சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு. ஏன் நேற்று சாம்பார் கொடுக்க மாட்டேன்ட்டு ஒரே ஒரு சாப்பாடு கொடுக்குறேன்றாங்க. இந்த தோட்டமா ஓடுறாங்க. நேற்று 200 பேருக்கு தான் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. அங்கேயே ஒரு முஞ்சிட்டு இருக்கோம். சரிங்க, ஒரு சில சாமியார் கொடுக்கலான்னு எடுத்துன்னு வந்திருப்பாங்க. பாவம் இல்லை அவங்களும். நானும் பாவல்ல. நீ ஆடிக்கு ஆடியில வரும் பாரு அமாவாசை, அந்த அமாவாசைக்கு மட்டும்தான் வர நீ. என்ன கால் நடக்க முடியலையே நானு. நன்னா வராதுன்னா வேலை. சரி, வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரா? வீட்டுக்கார கேள்வி என்ன கேட்காது. நீ தான் நல்லா இருக்கிறியா? நாடகம் ஒன்றும் இல்லை, சரியா போயிடும் விடு. ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் போட்டு யோசிச்சுன்னு இருக்காத. சாப்பாடு, அந்த சாப்பாடு சாப்பிடு. அதில் இருக்கிற அரிய வகை மூலிகைகள் உன்னுடைய காலை வந்து சீக்கிரமாக குணப்படுத்தும். போயிட்டு வாங்க. என்ன பாட்டி, அமேசான் காட்டுலேருந்து எடுத்துன்னு வந்து கீரை பறித்து சாப்பாடு செய்கிறோம். மழைக்காயுதுமே இல்லை, நான் வாங்கவே இல்லை ஒரு கட்டி கூட. ஐயோ ஒன்றும் இல்லை ஐயா. சரி இருக்கிறப்ப மழைக்காய் எடுத்துன்னு வந்தேன், சொல்கிறத கேளுங்க. அதோட முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் நான் கொடுக்கல. இந்த பக்கம் ஆதிபராசக்தி கோயில் வரைக்கும் கொடுத்தேன். அதுக்கு அண்ணாண்ட கொடுக்கல, நடுவில் வராதவங்களுக்கு கொடுக்கல. நான் என்ன ஐயா பண்ண முடியும்? இருக்கா கொடுங்க. இல்லை ஐயா, இருக்கா கொடுங்கண்ணா. ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக கொடுக்க முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு மழை கோட்டு மறுபடியும் இந்த பக்கம் எதனா ஒரு 300-400 பேருக்கு ஏற்பாடு பண்ணி எடுத்துட்டு செகண்ட் சிங்கிள் எடுத்துட்டு வரும்போது கொடுத்துட்றேன் ஐயா. கண்டிப்பா, ரொம்ப நன்றி. சரிங்க ஐயா. சரியா, போயிட்டு வாங்க. நமஸ்தே. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாதிடுவார் அருணாச்சல ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உனையே மாற்றி ஓடாதுளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய்
அருணாச்சலா ஏனிந்த உறக்கம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதே அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடு இருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா தோய் குறியாயனை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம போற்றும் கருணை
கருணை மாமலையே கடை கணித்தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாப்பாடுன்னை சாங்குணவாயான்